ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குவிக்காக ஒரு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை அண்ட் டின்னருக்கு வந்து ஒரு குவிக்கான சைட் டிஷ் பண்ணணும்னா இது வந்து ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப இன்கிரீடியன்ஸும் தேவைப்படாது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 250 கிராம்ஸ் காலிஃப்ளவர் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு தண்ணியை நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். அந்த காலிஃப்ளவர் இதில் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்க, காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அந்த புழுவெல்லாம் வெளியில் வரும். காலிஃப்ளவரை வந்து ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வந்து கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் எடுத்துக்கிறேன். நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இன்னும் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணி இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள். நம்ம வந்து ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் வந்து இதை பாயில் பண்ணிப்போம். அதனால் உப்பு ஆட் பண்ண வேண்டாம், மஞ்சத்தூள் ஆட் பண்ண வேண்டாம். இதை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, காலிஃப்ளவர் வந்து நல்லா ஒரு ஆஃப் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இது வேற தட்டில் மாத்திட்டு இதே பேன்ல நம்ம கிரேவி தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகா கீரி எடுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்க போறேன். ஸோ இது வந்து 2 பேருக்கு தேவையான குவான்டிட்டி தான் எடுத்துக்கேன். நான் காலிஃப்ளவர் வந்து 250 கிராம்ஸ் தான் எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து காரம் தேவையான பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க நிறைய பேருக்கு செய்யணும்னா அதுக்கு மாதிரி வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆயில் வந்து கம்மியாக தான் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம காலிஃப்ளவர்லையும் ஆயில் விட்டுருக்கோம். அதனால் ரொம்ப ஆயில் ஆகிருக்கூடாது. கம்மியாக என்ன சூடாயிடுச்சு. இதில் சீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலிஃப்ளவர்லேயே ஆட் பண்ணிட்டேன். அதனால இதை நான் இதில் ஆட் பண்ணல. இதில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து இஞ்சி பூண்டோட டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து அதிகமாகிடும். அது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுக்க தக்காளியோட பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணதுல 1/4 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கார மிளகாத்தூள் வந்து காலிஃப்ளவரே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது ஸோ இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணணும். அதனால வந்து நான் 1/4 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்கேன். மல்லித்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். மட்டன் மசாலா நான் வந்து மட்டனோட ஃப்ளேவரில் வேணுன்றதுனால மட்டன் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 2-3 பிஞ்சஸ் எடுத்துருக்கேன். ஸோ இதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, என்னெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் மிக்ஸி கழுவுற தண்ணியே 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கிரேவி நிறைய வேணும்னா நீங்க வந்து வெங்காய தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கிரேவியோட குவான்டிட்டி வந்து நிறைய வந்துடும். கொஞ்சம் இந்த தண்ணி எல்லாம் சுண்டி வந்து ஒரு மாதிரி திக்னஸ் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம காலிஃப்ளவர் வந்து ஆஃப் குக் தான் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அந்த ஆஃப் குக் பண்ண காலிஃப்ளவர் குக் ஆகிறதுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க செட் பண்ணிக்கலாம். கோட்டார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. அப்பதான் வந்து அந்த காலிஃப்ளவரோட ஃப்ளேவர் வந்து கிரேவில இறங்கும். அண்ட் வந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். ஸோ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் லோ ஃப்ளேம்ல வச்சு நான் நடுவில் ஒரு 2 டைம்ஸ் மட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டேன் பிடிக்காம இருக்கிறதுக்காக. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பாருங்க, நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துச்சு. ஸோ இதை வந்து நீங்க ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கொத்தமல்லி வந்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கிண்டிட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் கிரேவி சப்பாத்தி, தோசை, இட்லி நல்லா